Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரம்மா அப்படின்ற ஒரு போமோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R.W. எமர்சன். ஸோ இட் இஸ் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஒரு அமெரிக்கன் போயட் தான் எழுதியிருக்காரு. ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ஹிந்துயிசம் தான் மேஜராக இருக்கும். பட் டோட்டலி இங்கே பிரம்மா அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹிந்து காட் அப்படின்னாலுமே இங்கே அவர் ரெஃபர் பண்ணுறது காட், யூனிவர்ஸில் இருக்க காட். பிரம்மன் அப்படின்றவரை மட்டுமே குறிக்காது, ஒரு காட் காமன் டு எவ்ரி ஒன். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி பிரம்மா, அது கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே யூனிவர்ஸில் ஒரு காட் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த காடு தான் இங்கே குறிக்குது. ஸோ இந்த போம் பார்த்தீங்கன்னா PGTRB நியூ சிலபஸ்லேயும் இருக்குது அண்ட் UGTRBலேயும் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஸ்டான்ஸா வைஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது காமனாக இப்போ நம்ம மகாபாரதம், ராமாயணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எப்படி எல்லாமே நான் தான், இந்த யூனிவர்ஸில் இருக்க இது எல்லாமே இந்த தூண்லேருந்து திரும்ப வரைக்கும் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த போம் இருக்கும். வாங்க இந்த போம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஓவர்வியூ பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சென்டென்டலிசம். ஸோ இந்த அமெரிக்கன் போயிட் இருக்காருங்களா எமர்சன். ஸோ இவர் கூட இன்னும் நிறைய போயட்ஸ் இருக்காங்க, போயட்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் போயட்ஸில் வருவாங்க, ரைட்டர்ஸில் வருவாங்க. அந்த குரூப்க்கு பேர் என்னென்னா டிரான்சென்டென்டலிசம். ஸோ இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ரைட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் அந்த மாதிரி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா UK அண்ட் USல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிசம், பைபிள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபி, ஹிந்துயிசம், அந்த புத்தா, மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி இருக்கிறது, உபனிஷத் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதெல்லாம் படித்து அந்த மாதிரி வந்தவங்க தான் இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் பீப்புள். ஸோ இவங்கெல்லாம் 1820s to 1830s யூஎஸில் இருந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இவங்க எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா உபனிஷத் அண்ட் பகவத்கீதை. உபனிஷத்தில் இருக்கு இல்லைங்களா நம்ம ஹிந்துயிசமில், இதெல்லாம் படித்து அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் அதை இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி போம்ஸ்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இவரோட நேச்சர் அப்படின்ற ஒரு எஸ்ஸேல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் வுட்ஸில் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, நான் இந்த காஸ்மாஸ் யூனிவர்ஸையே பார்க்குற மாதிரி இருந்தது. இதெல்லாம் என்ன ரீசன்னா மெடிடேஷன் அப்படின்றதெல்லாம் அந்த இதில் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது இல்லைங்களா. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு இன்டர்னல் விஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சொல்கிற மாதிரியும் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரியும் இதில் சொல்லியிருந்திருப்பார். ஸோ இந்த போம் பார்த்தீங்கன்னா 1856 எழுதியிருக்காரு. இது ஒரு ஷார்ட் போம் தான், ஃபோர் லைன் ஸ்டான்ஸாஸ் தான் இருக்கும், 4 ஸ்டான்ஸாஸ். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 16 லைன்ஸ் தான் இருக்கும். இதனுடைய ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா AB AB CD CD EF EF GH GH. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது பார்த்தீங்கன்னா 1857 த அட்லாண்டிக் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரில் தான் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதுதான் மேஜரான பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ் போம். ஸோ போம்குள்ளே போகலாம். ஸ்டான்ஸா 1. If the red slayer thinks he slays, or if the slain think he is slain, they know not well the subtle ways I keep and pass and turn again. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு டெத்துக்காக நம்ம ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம எல்லாருமே இறப்பை பார்த்து ஒரு பயப்படுவோம், எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபியர் இருக்குது, ஐயோ நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கோம், ஓல்ட் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், இந்த உடம்பை பற்றி தான் மட்டும்தான் நினச்சிட்ருப்போம். பட் இவர் என்ன சொல்கிறாங்க, இங்கே ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட் தான் ஸ்பீக்கர், பிரம்மா தான் ஸ்பீக்கர். ஸோ அவர் என்ன சொல்கிறான்னா, ரெட் ஸ்லேயர் திங்க் ஹீ ஸ்லேஸ், கொல்றவன் அவன் தான் நான் தான் கொல்றேன் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை கொல்லப்படுறவன் நான் தான் கொல்லப்படுறேன், என்ன தான் கொல்றாங்க அப்படின்னு, என்ன தான் நான் தான் சாக போகிறேன் அப்படின்னு நினச்சாலோ அது அவங்க 2 பேரும் கிடையாது. அவங்க 2 பேருக்கும் தெரியல, தே நோ நாட் வெல் தி சட்டில் வேஸ் ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டர்ன் அகெயின். ஸோ அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்குள்ளே இருக்க ஆன்மா எல்லாமே எனக்குள்ளே சேர்ந்தது தான். அந்த சட்டில் வேஸ் அப்படின்றது
இவங்க எல்லாருமே ஒரு ஆன்மாவாக இருக்காங்க இல்லைங்களா? இருக்கிறோம், கொல்றவங்களும் சரி, கொல்லப்படுறவங்களும் சரி, எல்லாருமே ஒரு ஆன்மாவாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே யாருக்குள்ளே இருக்காங்க? காடுக்குள்ளே இருந்து தான் இருக்காங்க. ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டேர்ன் அகெயின். அந்த ஆன்மாவே அடுத்த மறுபிறவை எடுக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டெத் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ நம்ம நினைக்கிறோம் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு அதுதான் எண்ட் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு எண்டு கிடையாது. இதில் வந்து கான்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் க்ரோயிங் ஓல்ட் அண்ட் டெத்து நம்ம மனிதர்கள் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் சோலுக்கு வந்து அந்த ஒரு டெத் கிடையாது. நம்மளோட ஆன்மாவுக்கு வந்து ஒரு அழிவுன்றதே கிடையாது. நம்ம ஆன்மா வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறமாவும் அது வந்து இங்கே தான் இருக்கும், சுற்றிட்டு தான் இருக்கும், என் கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. The subtle existence of the soul, which is hidden from the view of most people because their minds are bounded by material objects. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, சோல் வந்து ஆன்மா வந்து இங்கே தான் இருக்கும். பட் நம்ம உயிரோடு இருக்கும்போது என்ன நினைப்போம்? ஐயோ நம்ம சீக்கிரமாக இறந்துருவோம், நம்ம இறக்க போகிறோம், நம்ம வயசாகிட்டே போகுது, நம்ம இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், நம்ம வீடை யார் பார்த்துக்குவா, நம்ம சொத்து என்ன ஆகும், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம பசங்க என்ன ஆவாங்க, அப்படி யோசிக்கிறோம். பட் நம்மளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஆன்மா வந்து எப்பயுமே வந்து இந்த யூனிவர்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 2. ஃபார் ஆர் ஃபர்காட் டு மீ இஸ் நியர், ஷேடோ அண்ட் சன்லைட் ஆர் த சேம், த வேனிஷ் காட்ஸ் டு மீ அப்பியர், அண்ட் ஒன் டு மீ ஆர் ஷேம் அண்ட் ஃபேம். ஸோ ஃபார் ஆர் ஃபர்காட், தூரமாகவோ இல்லை நீங்கள் மறந்துட்டோ போயிட்டீங்கன்னா அது எனக்கு எப்படின்னா, இட் இஸ் நியர், எனக்கு வந்து அது பக்கம்தான். தூரன்றதும் மறக்கிறதும் எனக்கு வந்து பக்கம்தான். இங்கே வந்து ரிமெம்பர்னு கொடுக்கல. ஃபார் டு மீ இஸ் நியர், ஸோ ஃபர்காட் டு மீ இஸ் ரிமெம்பர். ஸோ நான் தூரமாக இருக்கிறது எனக்கு பக்கமாக தான் இருக்குது, மறந்ததும் நான் ஞாபகத்தில் தான் வச்சுருக்கேன். ஷேடோ அண்ட் சன்லைட் ஆர் த சேம், ஷேடோவும் ஒன்று தான், சன்லைட்டும் ஒன்று தான் எனக்கு. த வேனிஷ்ட் காட்ஸ் டு மீ அப்பியர். ஸோ மறைஞ்ச கடவுள்கள்லாம் வந்து ஏன் முன்னாடி, என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஸோ என்னால் வந்து எல்லா காட்ஸையும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ எல்லா காட்ஸும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே வந்து கொண்டு வராங்க. ஸோ அண்ட் ஒன் டு மீ ஆர் ஷேம் அண்ட் ஃபேம். ஸோ ஷேமும் ஃபேமும் வந்து ஒரு புகழாகட்டும் இல்லை ரொம்ப இகழ்ச்சியாக இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு வந்து ஒன்று தான். ஸோ இங்கே வந்து 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபாரும், நியர், ஃபர்காட், ரிமெம்பர், ஷேடோ, சன்லைட், வேனிஷ், அப்பியர், ஷேம், ஃபேம். ஸோ இந்த 5 ஆப்போசிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்காட்டுக்கு மட்டும் ரிமெம்பர் கொடுக்கல, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காடுக்கு வந்து எதுலேயுமே வந்து நான் டியூவலிட்டி, டியூவல் திங்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பூவா தலையா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, ஒரு காயின்னா அது பூ தலை அப்படின்னு நம்ம 2 சைட் பார்ப்போம். பட் அது வந்து இட் இஸ் அ காயின் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மேஜர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டியூவலிஸ்டிக் கான்செப்ஷன்ஸ் ஆர் தட் நோ லாங்கர் அஃபெக்ட் த ஸ்பீக்கர். ஒரு காடுக்கு வந்து இந்த டியூவல் கான்செப்ட்ஸ் எதுவுமே வந்து அது அவரை அஃபெக்ட் பண்ணாது. என்னென்ன டியூவல் கான்செப்ட்ஸ்னால், ஃபார், நியர், ரிமெம்பர், ஃபர்காட்டன், ஷேடோ, சன்லைட், வேனிஷ்ட், அப்பியரிங் அண்ட் ஷேம், ஃபேம். இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். த்ரூ மெடிடேஷன் அண்ட் டீப் ப்ரேயர் ஒன் கேன் என்டர் த ரியல்ம் ஆஃப் பியூர் கான்ஷியஸ்னஸ். ஸோ ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகும்போது நம்மளால் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் வாஸ் லாஸ்ட் கேன் பிகம் ஃபவுண்ட் அண்ட் தட் விச் வாஸ் நியர் கேன் பிகம் ஃபார். வாட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஒன் பர்சன் கேன் பி நியர் டு அனதர். ஸோ இப்போ நம்மளே யோசிப்போம், ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மெடிடேஷனும் வந்து நம்மளால் வந்து அந்த எமோஷன்ஸை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான், ஒரு பர்சனுக்கு கிட்ட இருக்கிறது இன்னொரு பர்சனுக்கு தூரமாக இருக்கும். அந்த மாதிரி ஈவன் ஆப்போசிட்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா அது தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப, தேர்ட் பர்சன் பார்த்து அவங்கக்கிட்ட அதை கொண்டு போய் சொல்யூஷன் கேட்டோன்னா அவங்களால ஈஸியாக வந்து சுற்றி என்ன நடக்குதுன்றத ஈக்குவலாக பார்த்து சொல்ல முடியும். ஒரு டியூவல் இதில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஈக்குவலிஸ்டாக பார்த்து சொல்ல முடியும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம கோர்ட்டு, ஜட்ஜு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்கோம். ஹென்ஸ் த ரியாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் அவர் வேண்டேஜ் பாயிண்ட், வியூ பாயிண்ட். நம்மளோட வியூ பாயிண்டில் தான் வந்து ரியாலிட்டி இருக்குது. அண்ட் ஹவு வி ரிலேட் டு அவர் வேண்டேஜ் பாயிண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை அவர் மைண்டு. நம்ம மைண்டு தான் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, நாட் பை எனி எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ஒரு சில விஷயங்கள்
விஷயங்களே வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதுலாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. சுற்றி நடக்கிறது எதுவுமே இதற்கு காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Next, stanza 3. They reckon ill who leave me out. When me they fly, I am the wings. I am the doubt and the doubter. I am the doubter and the doubt. I am the hymn the Brahmin sings. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே வந்து சேம் தான், எனக்கு வந்து எல்லாமே ஒன்று தான், நான் தான் வந்து இது எல்லாத்துலேயுமே இருக்கேன், இதில் எல்லாம் நடக்கிற எல்லாத்துக்குமே பின்னாடி நான் தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து என் கூடவே இருக்கவங்களால தெரிஞ்சிக்க முடியும், பட் என்னை விட்டு போனவங்களால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா they reckon ill. நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னென்னா who leave me out, அதாவது காடு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அதாவது விட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. when me they fly, I am the wings. ஸோ அவங்க பறக்கிறாங்கன்னா அதுக்கு விங்ஸும் நான் தான், எல்லாத்துக்குமே பின்னாடி காரணமாக நான் தான் இருக்கேன். I am the doubter and the doubter. சந்தேகமும் நான் தான், சந்தேகப்படுபவனும் நான் தான். I am the hymn the Brahmin sings. பிராமின் பாடுற அந்த பாட்டு, சாமிக்கெல்லாம் பாடுவாங்க இல்லைங்களா அர்ச்சனை பண்ணும்போது, அந்த மாதிரி பாடல்களும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஐடியா தட் ஆல் ஆக்டிவிட்டி எஃபர்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் அல்டிமேட்லி த சேம் எனர்ஜி. காடு தான் வந்து ஆக்டிவிட்டியும் அவர் தான், எஃபர்ட்ஸும் அவர் தான், ரிசல்ட்ஸும் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் தட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். ஸோ வென் ஒன் சக்சீட்ஸ் இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனாலும் கடவுள் தான் காரணம். ஏன்னா இதை விட நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்க போதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் சக்சீட் ஆனாலும் அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 4. The strong God pine for my abode and pine in vain the sacred seven. But thou, meek lover of the good, find me and turn thy back on heaven. ஸோ இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா, த ஸ்ட்ராங் காட்ஸ் பைன் ஃபார் மை அபோர்ட். ஸோ இதை படிக்கிறப்ப வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம சிவனோட முடி, தலையும் காலும் வந்து பார்க்க சொல்லி விஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அப்போ வந்து போயிட்டு சிவன்கிட்ட வந்து முறையிடும் போது அவர் சொல்லுவார், என்னோடய முடியும் காலும் பார்த்துட்டு வரவங்களும், தலையும் காலும் பார்த்துட்டு வரவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க போய்கிட்டே இருப்பாங்க, பட் இவங்களால பார்க்கவே முடியாது இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். த ஸ்ட்ராங் காட்ஸ் பைன் ஃபார் மை அபோர்டு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான காட்ஸுமே வந்து என்னோட ரியல் இதை வந்து பார்க்க முடியாது. யூனிவர்சல் காடை வந்து ரியலான ஒரு டிவைனை வந்து பார்க்க முடிஞ்சிருக்காது. அவங்களும் வந்து என்னை பார்க்கணும் நான் இன்னமும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவங்களால வந்து பார்க்க முடியல, அவ்வளோ ஈஸியாக அவங்களால அட்டைன் பண்ண முடியல. அண்ட் பைன் இன் வெயின் த சேக்ரெட் செவன். ஸோ சப்த ரிஷிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, சேக்ரெட் செவன் அப்படின்றது சப்த ரிஷிகளை வந்து இங்கே கொடுக்குது. அவங்களும் வந்து ஹிந்து அந்த இதில் கல்ச்சரில் தான் நம்ம பேசுவோம் இவங்களை பற்றியும். ஸோ அவங்களும் வந்து இன்னமும் வந்து என்னை வந்து பார்க்குறதுக்காக, என்னோடய ப்ரெசன்ஸை இது அனுபவிக்கிறதுக்காக தேடிட்டுருக்காங்க. பட் தோ மீக் லவர் ஆஃப் த குட் ஃபைண்ட் மீ அண்ட் டேர்ன் தை பேக் ஆன் ஹெவன். ஸோ பட் வந்து யாருக்கு வந்து அவர் ஈஸியாக தெரிவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீக் லவர் ஆஃப் த குட். ஸோ மீக் லவர் அப்படின்னா, மீக்னா ரொம்ப இது தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நல்லது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீக் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. மீக் லவர் ஆஃப் த குட் ஃபைன் மீ. ஸோ அவங்க தான் வந்து என்னையை வந்து கண்டுபிடிச்சி அண்ட் டேர்ன் தை பேக் ஆன் ஹெவன். அவங்க என்னையே கண்டுபிடிக்கும் போது அந்த ஹெவனுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் தெரியும். ஸோ ஹெவனுக்குமே திரும்பி தான் வந்து அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்க ஏன் கூட இருக்காங்க, என்னையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய காட்ஸ்னாலையும் சப்த ரிஷிகள்னாலையுமே என்னோட வந்து இதை வந்து ரியாலிட்டியை வந்து பார்க்க முடியாமல் அவங்க இன்னுமே ஆசைப்பட்டுட்ருக்காங்க. பட் யாரால் பார்க்க முடியும்னா, எல்லா விஷயத்துலேயும் வந்து நல்லதே செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள தேடி நானே வருவேன். அவங்களால தான் என்னை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற சொல்ல, அவங்களுக்கு வந்து ஹெவன் கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால். த அல்டிமேட் ரியலம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த காடை பற்றி. த இன்சைட் ஹியர் இஸ் தட் ஹெவன் இஸ் அ கான்செப்ட்
perception in our minds, a thought based dream, a hope that we carry with us. ஸோ ஹெவனுன்றதே வந்து நம்ம மைண்டில் உருவாக்கி இருக்க ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான். பட் இந்த உண்மையாக நல்லதே செஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நானே வந்து என் கூடவே இருக்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.